அண்மை செய்தி 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். நாடு முழுவதும் கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் தற்போது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1353 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்படும் நிலையில் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் பணி என்ற அடிப்படையில் 2 ஷிப்டுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்களது வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் உடன்பாடு எட்டப்படாததால் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாய விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தீர்ப்பாய தலைவரான டாக்டர் பி முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் சங்கம் தரப்பில் 12 மணி நேரம் பணியாற்றுவதால் தூக்கம் இல்லாமல் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 12 மணி நேர பணி நடைமுறை தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது எனவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் நிறுவனமான இஎம்ஐஆர்ஐ ஜிஹெச்எஸ் தரப்பில் எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இலவசமாக 24 மணி நேரமும் சேவை வழங்கப்படுவதாகவும் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 12 மணி நேர பணி என்ற நடைமுறை நாடு முழுவதும் பின்பற்றப்படுகிறது என்றும் பணியில் சேரக்கூடிய ஊழியர்கள் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் 12 மணி நேரத்துக்கான ஊதியம்தான் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த தீர்ப்பாயம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு விதிகளின்படி ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் மட்டுமே பணி நேரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி தொழிலாளர் சட்டங்களுக்கு விரோதமாக பின்பற்றக்கூடிய அந்த 12 மணி நேர பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என ஆம்புலன்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து தொழில் தகராறு சட்டத்தின் கீழ் அரசிதழில் அறிவிக்க வெளியிட்ட 30 நாட்களில் 8 மணி நேர பணி நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் அதுவரை 12 மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கூடுதல் பணி நேரத்துக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல் 108 ஆம்புலன்ஸின் பெண் பணியாளர்களுக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களில் தனி ஓய்வறைகள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ள கழிவறைகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் எனவும் மற்றொரு மனுவிலும் அந்த தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.